படம் சூப்பராக இருக்கும். என்ன படம் கொஞ்சம் டைம் ஆச்சு ப்ரோ. என்ன படம் பேர் மட்டும் படம் பேர் ப்ளூ ஸ்டார் ப்ரோ. படம் நல்லா சூப்பராக இருக்கு. பாருங்க போய் பாருங்க. நல்லா என்ஜாய். ப்ளூ ஸ்டார் படம் தானே. படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குங்க படம். நல்லா பக்காவான பொலிட்டிக்கல் படம். ப்ளூ ஸ்டார் கதை எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த கீர்த்தி சுரேஷும் அசோக் செல்வன் நல்லா இது வேறு. படத்தில் ப்ளஸ் என்ன மைனஸ்? ப்ளஸ் மைனஸ் அப்படி இல்லை, படம் ஓவராலாக ஆவரேஜ், அபோவ் ஆவரேஜ் ப்ரோ. படம் எல்லாம் கண்டிப்பாக எல்லா தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஆமாம் எக்ஸ்பெக்டேஷன் மேலே இருக்கு படம் பார்த்துட்டு. சாங்ஸும் ஓகே தான். அது பிஜிஎம்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஊரு சேரின்னு ரெண்டாக இருக்குது. இது பல பேர் குறிப்பாக ரஞ்சித் இவங்க பேசிட்டு இருக்கிறது தான். இந்த ஊரு சேரி ரெண்டாக இருக்குது. ரெண்டு பேரும் ஒன்றா பேசினா எப்படி இருக்கும்? இவங்க ஒன்றா இருந்தால் யார் எதிரியோ அவங்கள அடிக்கலாம். இப்போ எதிரி யாருன்னு தெரியும். தமிழ்நாட்டு அரசியலையும் சரி இல்லை தலித் பாலிடிக்ஸ்லையும் சரி யாருன்னு தெரியும். அதை அவங்க கரெக்டாக கன்வே பண்ணியிருக்காங்க. கிரிக்கெட்டை வச்சு கன்வே பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் கிரிக்கெட்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், சினி ஃபீல்டுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம், பொலிட்டிக்கலும் அப்ளை பண்ணிக்கலாம், எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணலாம். அந்த அரசியலை தெளிவாக நீட்டாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்தது. சொல்லணும்னா புது டேரக்டர் மாதிரினே இல்லை, ஓரளவுக்கு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. மைனஸ் வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது, வேறு லேக்காக இருந்தது. சில விஷயம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. கிரிக்கெட் மூலயமா ஒரு சோஷியல் மெசேஜை வந்து டேரக்டர் ஜெயக்குமார் கொடுத்துருக்காரு. அசோக் செல்வன் கீர்த்தி பாண்டியன் சூப்பரா இருக்கு. படத்துல தான் சொல்றேன் சூப்பரா இருக்கு. சரி ஓகே. சாந்தன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? இந்த படத்துல ரொம்ப டிஃபரெண்டா தெரியுறாரு. ஆமா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப் தான் லைட்டாக லேக். ஆனால் கிளைமேக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நல்லாவே பண்ணிட்டாங்க. நல்லா தான் இருந்தது. ஏன்னா இந்த சண்டே காட்சி இந்த மாதிரி வயலன்ஸு, அடல்ட்டி, இந்த மாதிரி டபுள் மீனிங் ஜோக்கு இந்த மாதிரி இல்லை, ஃபேமிலியோட நீட்டாக பார்க்கலாம். வில்லேஜில் நடக்கிற ஒரு வில்லேஜ் கிரிக்கெட் டீமுக்கு உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு பாலிடிக்ஸு. ஸோ என்ன சொல்கிறார், ஓவரால் என்ன சொல்கிறாருன்னா, படத்தை எல்லாம் சேர்ந்து இருந்தால் கண்டிப்பாக நம்மளை யாராலையும் நம்மளை தோக்கடிக்க முடியாது, நம்ம வின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சோஷியல் மெசேஜ் கொடுத்துருக்காரு. அது ஒரு சோஷியல் படமா இல்லை அது வந்து கிரிக்கெட் படமா? என்ன மாதிரி? ரெண்டும் சேர்ந்த படம் தான். படத்தில் என்ன ப்ரோ மெசேஜ் எதாவது சொல்ல வராங்க? எல்லாருக்குமே வந்து இந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த்ன்ற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. எல்லாருமே டீம் ஒர்க்காக இருந்தீங்கன்னா தான் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி எல்லாம் இந்த அரசியல் கூட யாருக்கு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? இது முக்கியமாக சேரக்கூடியது யாருன்னா தாழ்த்தப்பட்ட மக்கள், சேரி மக்கள், ஊர் மக்கள், அதாவது ஆதிக்க ஜாதின்னு சொல்லிட்டு இருக்காங்களா, ஆண்டபுரம்னு சொல்லிட்டாங்களா, இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து நீனும் வெளியில தான். படத்தில் நல்லதா லேக் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக நாங்கள் கிரிக்கெட் பார்ப்போம், கிரிக்கெட் ஃபேன்ஸ்ன்றதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியல. பட் ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேக் எதுவும் இல்லை ப்ரோ. ஆமாம் ஜஸ்டிஃபை பண்ணி நல்லா இருக்குது. ப்ளூ ஸ்டார்ன்றது கரெக்டாக இருக்குது டைட்டில் இருக்கு. படத்தில் லேக் இல்ல லேக் எதுவும் ஃபீல் ஆகல. படத்தில் லேக் ஏதாவது இருக்கா? லேக்லாம் செகண்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக லேக். ஆனால் நல்லா தான் இருக்குது. அது தெரியல, ஒரு ஃப்ளோவாக அப்படியே உட்காந்து ரொம்ப கிரிக்கெட் பிடிச்சவங்களாம் அவங்க தீவிரமாக பார்ப்பாங்க. நார்மலாக கிரிக்கெட் தெரியாதவங்களாம் கொஞ்சம் என்னடா கிரிக்கெட்ன்ற மாதிரி இருக்குது. பாட்டு பக்கவாக இருக்குது. ரெண்டு பாட்டு ரெண்டே இடத்துல ப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. இந்த கேஸ்ட் பிரச்சனை அதிகமாக அந்த ரஞ்சித் சார் படங்களில் வரும். இந்த படத்தில் அந்த மாதிரி இருக்கா இல்லை என்ன இந்த படத்தில் பேசியிருக்காங்க? அது இருக்கும். நீங்க பாத்தீங்களா படம்? பார்த்தா நல்லா இருக்கு. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. படத்தில் சாங்ஸில் எப்படி இருக்கும்? சாங்ஸு நம்ம அரக்கணும் ஓப்பனிங் சாங்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த லவ் சாங்ஸு ஸோ கரெக்டாக வச்சுருக்காங்க. அந்த ஒரு லவ் வரும்போது ஒரு பிரேக்கப் ரிவீல் பண்ணல, கொஞ்சமாக ஒரு ஃபீலிங்ஸ் வரும்போது அந்த சாங் எல்லாமே கரெக்டாக வச்சுருக்காங்க. பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது திருப்பியும் பார்க்குறாங்க அந்த ஃபீல்? ஆமாம் திருப்பியும் பார்க்குற அந்த ஃபீல் இருந்துச்சு. செம்மையாக இருக்கு. சூப்பராக இருக்கு. படத்தில் பிடிச்ச சீன் என்ன சார்? பிடிச்ச சீன் வந்து இன்டர்மிஷன் நல்லா இருக்குது ப்ரோ. கொஞ்சம் கூஸ் பம்ப் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பர்சன். படத்தோட ப்ளஸ் என்ன மைனஸ்? ப்ளஸ் மைனஸ் அப்படி சொல்ல நல்லா இருக்கு. என்கேஜிங்காக இருக்கு. இந்த மாதிரி படங்கள் வரணும் தான் நான் நினைக்கிறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்ல வரலாமா? படம் பார்க்கலாம். இல்லை நீங்கள் கேஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். அதான் ஆக்சுவலாக எல்லாமே ஒரு கமர்ஷியல் மூவி மாதிரி தான் இருக்குது. பட் அதில் ஸ்போர்ட்ஸ் அந்த கிரிக்கெட் ஃப்ரேம்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வரும். மற்றபடி காமெடி ஆகட்டும் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட், சாங்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதாக இருக்குது, நிறைய சீன்ஸ் பொலிட்டிக்கலாக இருக்குன்றாங்க. ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆமாம் கண்டிப்பாக ஃபேமிலியாக வந்து பார்க்கணும். பார்க்க வேண்டிய படம் தான் இது. ஃபேமிலியாக படம் பார்க்கலாமா? ஃபேமிலியாக பார்க்கலாம். ஓவரால் 10 8 ஆக்சுவலாக 10க்கு நான் 7.5 8 கொடுக்கலாம். 10 எவ்வளோ? புரியல. 10க்கு ரேட்டிங் எவ்வளோ? 9 கொடுக்கலாம்.